මම ඔබට සහතිකයක් දෙන්නම්. ஆகவே நான் உங்களுக்கு உறுதியளிக்கின்றேன். මේ 2026 වසර இந்த 2026ஆம் வருடம் නීතිය ඉදිරියේ සැවම සමානයි කියන වාක්‍යයට சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற வாக்கியத்திற்கு 50 දින වසර බවට මේ 26 වසර පත් කරනවා. நான் உயிரளிப்பேன் என உங்களுக்கு உறுதியளிக்கின்றேன். හැම දිනම නීතියට යටත් වෙන්න ඕන. அனைவருக்கும் அது சமம் என நான் உறுதியளிக்கின்றேன். එහෙම රටක් අපිට අවශ්‍ය නැද්ද? இந்த நாடு නීතිය විධානයේ ආධිපත්‍ය බිඳවැති කිසිදු රටක් සංවර්ධනයක්පත් කරන්නේ නැහැ. எந்த ஒரு நாட்டிலும் சட்டம் கீழ்நோக்கி இருந்தால் அந்த எந்த ஒரு நாடும் அபிவிருத்தி அடையாது. නීතිය බිඳවැටුණු තැන බලය හොබවන්නේ சட்டம் கீழிருந்து இருக்கின்ற நாட்டிலே பலம் தோங்கி நிற்பது අපරාධකරුවන්. குற்றவேட்களை செய்பவர்களாகவே. නීතිය නැති තැනක சட்டம் இல்லாத இடத்தில் ඉහළ වැජබෙන්නේ අපරාධකරුවන්. அங்கே நிலைத்திருப்பது குற்றவாளிகளே. මේක තමයි සත්‍යය. எமக்கு தேவை வளம். එහෙම රටකට යන්න බෑ. அந்த நாடு என்றும் முன்னேறாது. ඒ නිසා අපේ මාජනාරක්ෂාව ඇමතුමා, අපේ ලේකම්තුමා, අපේ පොලිස්පතිතුමා, ඒහා බැඳුණු සමස්ත පොලිස් යාන්ත්‍රණ, අපේ ත්‍රිවිධ හමුදාව මේ සියලු දෙනාගේ මම ඉල්ලා සිටිනේ. අපි ඔක්කොම එකට පොරබදමු අපේ රට නීතියේ විධානයේ ආධිපත්‍ය தகவல் කරන ராஜ்‍ය බවට පරිවර්තනය කරන්න. ஆகவே நான் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்வது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் போலீஸ் மா அதிபர் அவர்களோடு நான் கேட்டுக்கொள்வது இந்த நாட்டிலே சட்டத்தை உறுதி செய்வோம் என. අපිට අවශ්‍යයි මොන වගේ රටක්ද? நமக்கு தேவை எந்த வகையான நாடு? අපි විඳපු දුක් අපේ දරුවන් විඳින්න ඕනේ නැති රටක් අපිට අවශ්‍යයි. நாம் பெற்ற துன்பங்கள் நம்முடைய பிள்ளைகள் பெறக்கூடாது என்று நம்பிக்கை கொள்ள வேண்டிய நாடு. අපි මූණ දීපු අර්බුදයන් වලට මූණ නොදෙන දරුවන්ගේ රටක් අපිට අවශ්‍යයි. நாம் மேற்கொண்ட பொருளாதார நெருக்கடிகளுக்கு நமது பிள்ளைகள் முகம் கொடுக்க கூடாது என்ற நாடு. ඒකයි අපි හදන්නේ. அதுவே நாங்கள் செய்ய வேண்டும். අපේ දරුවන් මත්ද්‍රව්‍ය ගොදුරු බවට පත් වෙලා තිබෙනවා නම් எமது பிள்ளைகள் போதைப் பொருளுக்கு அடிமையாகி உள்ளார்கள். අද මේ මත්ද්‍රව්‍ය ගම් නියම් ගම් දක්වා පැතිර තිබෙනවා. இன்றைய காலகட்டத்திலே கிராமம் தோறுமாக இந்த போதைப் பொருள் வியாபித்துள்ளது. ද්‍රව්‍යයකට ගොදුරු වීම போதைப் பொருளுக்கு அடிமையாதல் පළමු කොටම වින්දිතය බවට පත් වෙනවා එම ගොදුරු දරුවා. முதல் முறையாகவே அவர் குற்றவாளியாக அடையாளம் காணப்படுகின்றார். அதற்கு அடிமையான දෙක අම්මා සහ තාත්තා, இரண்டாவது அது தொடர்பான சமூகம், අනතුරුව පවුල, மூன்றாவதாக குடும்பம், වින්දිතයන්. அதற்கு அடிமையானவர். මත්ද්‍රව්‍ය වලට ඇබ්බැහුව කෙනෙක් ඉන්න පවුලක් போதைப் பொருளுக்கு அடிமையானவர் வாழ்கின்ற குடும்பம், ගමම ප්‍රතික්ෂේප කරන පවුලක් බවට පත් වෙනවා. அந்த கிராமமே அந்த குடும்பத்தை நிராகரிக்கும். ඒ අම්මගේ අපේක්ෂාවන් සහ බලාපොරොත්තු அந்த பெற்றோரினுடைய எதிர்பார்ப்பு මුළුමනින්ම බිඳ වැටෙනවා. முழுமையாகவே செயலிழந்து விடும். අම්මට ඉපදෙනකොට දරුවා පිළිබඳ විශාල බලාපොරොත්තු තිබුණා. பெற்றோருக்கு பிறக்கின்ற குழந்தை தொடர்பான நம்பிக்கை இல்லாமல் ஆக்கப்படும். හැබැයි දරුවා මත්ද්‍රව්‍ය වලට ගොදුරු වෙලා සමාජයේ කොන් වුණු පුද්ගලෙක් බවට පත් වෙලා තිබෙනවා. ஆனால் அந்த பிள்ளை போதைப் பொருளுக்கு அடிமையாகி முழுமையாகவே இந்த சமூகத்தால் ඒ நிராகரிக்கப்படுவார். නිසා අම්මහි වින්දිතෙක් වෙනවා. ஆகவே அந்த பெற்றோரும் அந்த சமூகத்திலே குற்றவாளியாகப்படுவார். සහෝදරයක් කෙනෙකුට විවාහයක් කරගන්න බෑ. அவர்களுடைய சகோதரிக்கும் அவர்கள் அந்த சமூகத்திலே தலை காட்ட ඒ முடியாது. සහෝදරයා කුඩුකාරයෙක් කියලා කිව්වොත් ஏன் சகோதரரும் அந்த போதைப் பொருளுக்கு குடுகாரர் என මුළු அழைக்கப்படுவார். පවුලම වින්දිතෙක් වෙනවා. ஆகவே அந்த குடும்பமே அந்த சமூகத்திலே கம- குற்றவாளிகளாக வரும். அந்த கிராமமும் ஆகும். ඒ ගමේ අයත් බියට පත් වෙනවා. ஆகவே அந்த கிராமமுமே முற்றுமுழுதாக අනරක්ෂිතභාවයක් ඇති කරනවා. பாதுகாப்பற்ற கிராமமாகும். මුළු සමාජයේම මේ ව්‍යසනයේ බවට පත් වෙනවා. அது முழு சமூகத்தையுமே பாதிக்கும். ඒ නිසා මොකද කරන්න ඕනකම තිබෙන්නේ? ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? අපි කිසිදු දරුවෙක් எந்த ஒரு பிள்ளையும் මේ ව්‍යසනයේ ගොදුරක් බවට පත් නොවන රටක් අපි හදන්න ඕන. இந்த அச்சுறுத்தலுக்கு அடிமையாகாத சமூகத்தை உருவாக்க வேண்டும். කිසිදු අම්මා කෙනෙකුට පවුලකට எந்த ஒரு குடும்பமும் වින්දිතේ බවට පත් නොවන පවුලක් අපි හදන්න ඕන. போதைப்பொருள் குற்றவாளி குடும்பமாக இல்லாத வகையில் நாம் செய்ய ඒක வேண்டும். අපේ අපේක්ෂාව තිබෙනවා. அதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. මොකද ගමේ කුඩු විකුණන කෙනා ගමේ තවදුරටත් හැංගුණු කෙනෙක් නෙවෙයි ගමේ කෙනා දන්නවා. கிராமத்திலே போதைப்பொருள் விற்பனை செய்பவர் எங்கே ஒளிந்திருக்கிறார் என்பது கிராமத்தில் இருப்பவருக்கு தான் தெரியும். තවදුරටත් සමාජය හැංගිලා නැහැ මේගොල්ලෝ. அவர் அந்த கிராமத்திலே ஒளிந்திருக்கவே முடியும். හැබැයි ඒගොල්ලෝ සමාජය බය කරමින් ඉන්නවා. அவர் அந்த சமூகத்தை பயமுறுத்தி வைத்திருப்பார். සමාජ සියලු දෙනාට ආරාධනා කරන්නේ ஆகவே நான் உங்கள் அனைவரையும் அழைக்கின்றேன். මේ ව්‍යසනයේ දෙස අහක බලාගෙන ඉන්නේ නැතුව இந்த அச்சுறுத்தலை நீங்கள் பார்த்தும் பார்க்காமல் செல்லாது. අපි හැමදෙනාම මේ ව්‍යසන පරාද කරන්න මැදිහත් වෙමු. இந்த அச்சுறுத்தலுக்கு நாம் அனைவரும் உள்ளாகுவோம் என මේ எதிர்பார்த்து ව්‍යසනයේ වර්ධනය වුණු ආකාරය, පැතුරුණු ආකාරය, බලවත් වුණු ආකාරය අපි දන්නවා. இந்த அச்சுறுத்தல் எவ்வாறு வியாபிக்கிறது, எவ்வாறு பரவுகிறது என அனைவரும் தெரிவோம். ඒක පිටපස්ස විශාලම බැඳීම තිබුණ දේශපාලක මේගොල්ලෝ ආරක්ෂා කරා. அரசியல்வாதிகள் இதற்கான பாதுகாப்பை දේශපාලක මේගොල්ලන්ට බලය දුන්නා.
அவர்கள் இதற்கு பாதுகாப்பு பலமும் கொடுத்தார்கள். දේශපාලක මේගොල්ලන්ට පැතිරෙන්න ඉඩ දුන්නා. அவர்கள் இதனை வியாபிப்பதற்கான இடமும் මේක கொடுத்தார்கள். සත්‍ය කතාව. இதுதான் உண்மையான கதை. හැබැයි මම ඔබට එකක් කියන්නම්. ஆகவே நான் உங்களிடம் கோருகிறேன், අපි දේශපාලනේ තියෙන මුළු රැකවරණය මුළුමනින්ම ඉවත් කරපු ආණ්ඩුවක්